தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சந்து வெங்கடேட்டியோட படைப்பில் நாக சைதன்யா சாய் பல்லவியுடைய நடிப்பில் ஒரு தெலுங்கு படமாக நம்ம ஊர் திரையரங்களும் இன்னைக்கு விடாமுயற்சி படத்துக்கு போட்டியாக விடாமல் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தண்டேல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இது வந்து விஜயகாந்த் காலகட்டத்து பஞ்சாயத்தை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு வராங்கய்யா அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த படம் வந்து ஸ்ரீகாகுளம் சார்ந்த மீனவர்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் இந்த படத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படத்தினோட கதாநாயகன் தண்டேல் ராஜு, அவருக்கு ஒரு காதலி, அதாவது புஜ்ஜி, ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக உருகி லவ் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இவர் வேட்டைக்காக கடலுக்குள்ளே போயிடுறாரு. இப்படி கடலுக்குள்ளே போகும்போது ஒரு புயல் அடிக்கிறதுனால இவங்க படகுகளாக திசை மாறி பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போயிடுது. அங்கே இருக்கிற அதிகாரிங்க வந்து இவங்க இந்தியர்கள் நம்மளை உளவு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லை தாண்டி போனதுனால அவங்கள பிடிச்சிட்டு போய் பாகிஸ்தான் ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கதாநாயகன் இந்தியாவுக்கு வந்தாரா, அவரை மீட்டுக்கிட்டு வந்தாங்களா, கதாநாயகி அவர் எப்படி மீட்டுக்கிட்டு வர்றாங்க, இந்த அதாவது நம்ம எப்படி ஸ்ரீலங்காவில் எல்லை தாண்டிய மீனவர்கள் பிரச்சனை இருக்கோ அதேமாரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய கடல் எல்லையை தாண்டக்கூடிய மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக இந்த படத்துக்குள்ளே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஏகனைய விஷயங்கள் நிறைய இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து விஜயகாந்த் காலகட்ட படங்கள் தான் நமக்கு ஞாபகம் வந்தது. பொதுவாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதியை ஒருத்தரை சித்தரித்து அவங்கக்கிட்ட பஞ்சு டைலாக் பேசுவாங்க. அது ஏறத்தாழ விஜயகாந்த் அவர்களின் காலகட்டத்தோடு போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து ஒரு தீவிரவாதி இந்தியாவுக்குள்ளே வரான், அவங்ககிட்ட டைலாக் பேசி சலிச்சு போச்சுன்னு நம்ம ஆளுங்க இப்போ பாகிஸ்தானுக்கே போய், இன்னும் சொல்லப்போனால் அந்த பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ளேயே போய் ஆக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, துருவ சர்ஜாவது கன்னட படம் ஒன்று வந்தது. அந்த படத்தை ஒட்டியே தான் இந்த படம் அப்படின்னு இருந்தாலுமே இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் உண்மை சம்பவங்களை சொல்லப்பட்ட விதம் பரவாயில்ல அப்படிங்கிறது இருந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் சாய் பல்லவி தக்காளி, எதுக்குடா இந்த பொண்ணு இப்படி நடிக்குது, தமிழ்லேயும் செம்மையாக நடிக்குது, கன்னடத்துலேயும் செம்மையாக நடிக்குது, தெலுங்குலையும் கலக்குன்னு கலக்குது அப்படிங்கிற மாதிரி சாய் பல்லவிக்காகவே இந்த படத்தை ஒன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு, அதாவது அந்த நாக சைதன்யாவோட அவங்களோட பாண்டிங் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தை பார்க்கும்போது ஒன்ஸு நம்ம தமிழில் வந்த மணிரத்னத்துடைய கடல் படமாகட்டும், அதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் நடித்த மரியான் படமாகட்டும், இந்த படத்துடைய கதைகளெல்லாம் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதேமாதிரி இந்த படத்தில் பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலுமே பாகிஸ்தான் சிறைச்சாலையில் இங்கிருந்து அதாவது கடல் தாண்டிய மீனவர்களை அவங்க எப்படி நடத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது தான் சரியாக இருந்தாலுமே, அங்கேயும் போய் நம்ம கதாநாயகன் ஹீரோயிஸ்ட்டை காட்டுறதை பற்றி அங்கே தாண்டா நிற்கிறீங்க நீங்கள் தக்காளி தெலுங்கனுங்களா கொக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து அங்கேருந்து வரவனை வச்சு டைலாக் பேசுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கேயே போய் அவங்க ஜெயிலுக்குள்ளேயே ஆக்ஷன் பண்ணுறது, ஜெயிலையே அடித்து நொறுக்கிறது, என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சரியாக இருந்தாலும் பல விஷயங்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் சிரிப்பு அடக்க முடியல. தமிழ் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா ஆடுகளம் நரேன், கருணாகரன், திவ்யா பிள்ளைன்னு ஒரு 2-3 நடிகர்கள் தமிழ் நடிகர்களை போட்டு எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடணும் இல்லையா, அதுக்காக. நாக சைதன்யா பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அவருடைய கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இதை நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. புஷ்பா படத்தில் எப்படி அல்லு அர்ஜுன் தாடி வச்சுட்டு நடிச்சிருக்காரு, அதேமாதிரி இந்த படத்துலையும் அவர் அப்படியே அந்த கெட்டப் அப்படியே இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நடிப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும் பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் பலவலா கொலக்கலான்னு போகிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி டப்பிங் டீம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தில் கேமரா ஒர்க்கு, சிஜி ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது. என்னதான் வந்து தெலுங்கு படங்களில் கதை திரைக்கதை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே அந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு லைட்டாக ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பார்த்தாலும் சரி, ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, ஒரு சலுப்பு ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த சலுப்பு இந்த படத்தில் எனக்கு ஏற்படுது. ஆக்சுவலாக இந்த விமர்சனத்தை பார்த்த பிறகு நீங்கள் யாராவது இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படத்தை பற்றி இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த தாண்டேல் ரொம்ப தரமான படம் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாடா, இந்திக்காரங்க தான் இங்கேருந்து பாகிஸ்தானில் போய் அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க, ஜெயிலில் போய் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு போட்டியே நீங்களும் படம் எடுத்தால் பார்க்குறது
நாங்கள் என்ன தாண்டா பண்ணுறது, தலையே அடிச்சுக்கிறதாடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளும் படத்தில் இருக்கத்தான் செஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படங்களில் ஜஸ்ட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக இதை நாம் பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயும் நம்ம ஒரு திரையரங்குகள் அவைலபிள் இருக்குது, தெலுங்குலேயும் 1-2 திரையரங்குகளில் போட்டிருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பெரும்பாலான இடத்துல மண்டை காஞ்சது, ஒரு சில இடத்துல பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.